இப்போ 2017ஆம் ஆண்டு 3வது வழியை பார்ப்போம். மடக்கை வழியில் தான் இருக்கட்டாம். 3வது கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்க? 3வது கேள்வி 3/4 சமன் 81. இதை என்ன செய்ய சொல்லிக்காங்க? மடக்கை வடிவை தர சொல்லிக்காங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இது அடிதானே, இது அடுக்கு. ஆகவே அடி மாறாமல் சரியோ நம்ம எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டா லோக் 3 இந்த அடியை மாற்றக்கூடாது. இந்த 81 இந்த அடுக்காக போட்டுத்து இந்த 4 தூக்கி என்ன செய்வோம்னு சொன்னால் சமணக்கங்களை போட்டுடும். இவ்வளவு தான் விடு. இது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக செய்யுதுன்னு சொன்னால் லோக் நீங்கள் இதை மட்டும் எழுதித்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் விடு. சரியோ இது இவ்வளவும் எழுதித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்கிறேன். லோக் அடி மாறாமல் 3 இந்த 81 என்று சொல்கிறது நம்ம 3 தர 3 3 9 9 3 27 தர 3 எத்தனை? 81. வழங்கிட்டா 3ல் 1 இன்னொரு 3 இன்னொரு 3 இன்னொரு 3 இது இவ்வளவு சேர்த்து எத்தனை? 3/4 விளங்குதா? 3 9 9 3 27 27 தர 3 81. அதான் இந்த 81 விளங்குதா? இப்போ அந்த 3 சரியோ 3/4 அடுக்கு தானே 81 விளங்குதா? இந்த 4 என்ன நடக்கும்? லொக்குக்கு முன்னுக்கு போச்சுன்னு சொன்னால் 4 லொக் 3/3 எந்த ஒரு எண்ணின் அது அடுக்கு பெருமானம் வரக்குள்ள என்ன? 3/3 2/2 அப்படி வந்தால் அதில் பெருமதி எவ்வளவு? 1. ஆகவே என்ன? 4 விளங்குதா? இதான் இதுக்குரிய விடு. நீங்கள் என்ன செய்யணும்? லோக் 3/81 சமன் 4 என்று எழுதினீங்கன்னு சொன்னால் சரி.